வீட்ல எல்லாருமே டைனிங் டேபிளில் இருக்காங்க. அப்போ தான் செடின்னு எழுந்து வராரு. வந்த உடனே பாக்கியா பார்க்குறாங்க. "என்ன ஆச்சு உனக்கு? நைட்டெல்லாம் நீ தூங்கலையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம், பாப்பாவும் தூங்கல. ஏன் என்ன பாப்பாக்கு ஒருவேளை வயிறு வலிக்குமோ என்னவோ?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, "ஆமாண்டா, ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் கஷ்டம்தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களெலாம் வளர்க்குறதுக்கு. அதுவும் என் மாமியார் சுத்தம் உட்காந்த இடத்துலையே எல்லா வேலையும் என்னை வாங்குவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ஈஸ்வரி எழுந்து போயிடுறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, "நான் கூட தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் சொன்னால் அத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. "சரி, உங்களுக்கு காஃபி தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து உட்கார்றாரு. எழில்கிட்ட அமிர்தா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் குடிக்கிறாரு. அப்படியே போகிறாரு செடியன். மேலே மாடிக்கு போகிறாரு. அங்கே பின்னாடி எழிலும் போகிறாரு. "என்ன ஆச்சு செடியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது." அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நைட்டெல்லாம் தூங்கலைல்ல, ஏன் தூங்கலை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில். "இல்லை, ஜெனியோட இதுவே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சந்தேகமாகவே பேசிகிட்டு இருக்கா. நைட்டு யாரோ ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து மெசேஜ் அனுப்புனேன். ஓகே டன்னுன்னு அனுப்புறதுக்கு பதில் தூக்கத்தில் டியர்னு அனுப்பிட்டேன். யார் அது? பொண்ணா பையனா? கரெக்டாக சொல்லுங்கள். என்னை ஏமாத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் என்னை தூங்கவே விடலை. "யார் அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா? நைட்டில் நான் எப்படி செடி பண்ண முடியும்? சரி, காலையில் பண்ணுங்கள்." அப்போ 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி காலையிலேயே ஃபோன் பண்ணி அவன் பையன் தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கினா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செடின்னு சொல்கிறாரு. அதுக்கு எழில் சொல்கிறாரு, "பெண்ணை, நீ பண்ண வேலை அப்படி. நீ எவ்வளோ பண்ண, அதனால தான் ஜெனி இப்படி மாறிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. "இதை எப்படி சரி பண்ணதுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. பழனிசாமி அவங்க அம்மா எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க. "யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வெளியே போய் பார்க்குறாரு. ஆனால் யாருமே இல்லை. ஒரு வாட்டி போகிறாங்க, 2 வாட்டி, 3 வாட்டியும் போய் பார்க்குறாங்க. "யாரோ வந்திருக்காங்கம்மா, ஆனால் நம்மளை ஏமாத்துறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "அக்கா வாக்கா, எப்போக்கா வந்த வா." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. "அக்கா, உங்கள் பொண்ணு எங்கள் அக்கா பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்களோட பையன் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்தோடனே எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது வராங்க பாக்கியா. பாக்கியாவோட வீட்டில் இருக்க எல்லாருமே வராங்க. "வாங்க வாங்க மேடம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பழனிசாமி எல்லார்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க வந்து மேடம், அவங்களோட மாமியார், மாமனார், இவங்க பையன், பொண்ணு, இனியா எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. இவங்க நல்லா சமைப்பாங்க. சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? இவங்களோட சமையலை ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், மறக்கவே மாட்டீங்க. எப்போவுமே பாக்கியா சமையல் தான் வேணும்னு கேட்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அங்கேருந்து பாக்கியா போகிறாங்க. போயிட்டு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடு எல்லாமே எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்படியே பின்னாடியே இருந்து பாட்டி போகிறாங்க. "உனக்கு ஒன்று தெரியுமா? பழனிசாமிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. "அப்படியா? என்ன வயசாயிடுச்சு, இப்போ போய் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "அதுவா, அந்த பொண்ணு தான். அவங்க பேர் பாக்கியா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் பழனிசாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் வயசுலாம் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும்." அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஈஸ்வரி வராங்க. "எங்கே பாத்ரூம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அந்த பக்கமாக போங்க." அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. "என்ன இது, இப்போ போய் கல்யாணம் பண்ண போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த அக்காவோட பொண்ணு அப்படியே பார்க்குறாங்க. "என்ன மாமா கல்யாணம் பண்ண போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பாக்கியா வராங்க. வந்த உடனே சாப்பாடு எல்லாமே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க பாட்டியை. அழகாக கவனிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே இது வேணுமா, அது வேணுமான்னு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு பழனிசாமி. பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, பாக்கியா வந்தவங்க எல்லாருமே சூப்பராக கவனிக்கிறாங்க. எங்கள் அம்மாவை அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி எல்லாரையுமே நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு பாக்கியாவே. பாக்கியா அழகாக வேலை செஞ்சுட்டு